த்ரெட்ஸ் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த்ரெட்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்க வந்து அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுல சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை இங்க வந்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கீழே பாத்தீங்கன்னா வந்து த்ரெட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட த்ரெட்ஸ் அக்கௌண்ட். இன்னொரு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கும், அது பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதற்கு கீழே இன்ஸ்டாகிராம்னு போட்டிருக்கும், அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ இதில் கரெக்டாக உங்களோட த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபர்கட்டன் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் வந்து நம்பர் தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் லிங்க் வந்து வரும். எப்படி வந்து நீங்கள் கொடுத்துறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து வரும். இப்போ நான் வந்து இமெயில் கொடுத்துருக்கனால எனக்கு இமெயிலில் வருது. ஸோ அந்த இமெயிலில் நீங்கள் போய் பார்க்கணும். ஜிமெயில் ஆப்பில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 கேரக்டரில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரு இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு த்ரெட்ஸ் அக்கௌண்ட் வரக்கூடிய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.